Hello friends, welcome to my channel Happyhomemakerradha. இந்த வீடியோல நாம மட்டன் கபாப் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி இது. டிஃபரண்டான டேஸ்ட்லயும் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். and இந்த ரெசிபி நான் வந்து ஓவன்ல தான் செஞ்சு காட்ட போறேன். இதே மெத்தட்ல வந்து நீங்க தோசை தவாலையும் போட்டு செஞ்சுக்கலாம். மட்டன் வந்து 1/2 kg அளவுக்கு எடுத்துர்க்கறேன். கடையில் வந்து இது மாதிரி கொத்தி கொடுங்க அப்படி இல்லைனா கபாப் செய்யறதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. காரத்துக்கு ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 12 பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இதில் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்தா 1 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு யூனிக்காக காட்டுறதுக்கு இந்த புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ புதினா கொத்தமல்லி 2 ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெறும் பச்சை மிளகாய் காரம் மட்டும் பத்தாது அப்படிங்கிறனால இதில் நான் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து சும்மா ஃப்ளேவருக்கு தான், ஸோ ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும். அப்புறம் ஜீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன் இதில். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு தான் நம்ம இதை அரைக்கணும். அப்படி இல்லை நம்ம அப்படியே சேர்த்து அரைச்சோன்னா மசாலா ஒரு பக்கம் நிற்கும், மட்டன் ஒரு பக்கம் நிற்கும். அதனால தான் இப்போ இதை நல்லா கிளறியாச்சு. இதை நம்ம அரைக்க போகிறோம். இது மாதிரி உங்களுக்கு சாப்பர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் மிக்சியிலே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அரைப்பட்டிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கிறத விட அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போது இது வந்து சாப்பரில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டேன். தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஓவனில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதே வந்து மட்டன்லேருந்து தண்ணி விடும். நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் வராது. அதே சமயம் நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த மட்டனே வந்து கரெக்டான பதத்தில் தான் இருக்குது. ஸோ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மசாலாவும் மட்டனும் ஒன்றா சேர்ந்து ஊறிஞ்சி அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும். நம்ம உடனே செய்கிறத விட ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வந்து ஊற வச்சுட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். மேல் பக்கம் வந்து வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் கூட நீங்கள் மேலே தடவிட்டு ஒரு கவர் போட்டு நான் வந்து இதை ஃபுல்லாக மூடிடுறேன். இதை நம்ம 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 1 hour ஆன பிறகு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 hour ஆகிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கா ஸ்டிக்ஸ் மாதிரி ஓவன்லேயே வந்து வாங்கும் போதே கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தனியாகவும் கிடைக்கும். இந்த ஸ்டிக்ஸ் உங்ககிட்ட அவைலபிள் இல்லை அப்படின்னா அந்த மரத்தில் இருக்க ஸ்டிக் இருக்கும் இல்லையா, டூத் பிக் டைப்பில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை வந்து ஒரு 2-3 பீஸ் வந்து சேர்த்து நீங்கள் நூலால் கட்டிட்டு அதில் கூட இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஓவனில் வைக்கலை அப்படின்னா தோசைக்கல்லில் வைக்கும் போது வெண்ணெய் சேர்த்துக்கணும். வெண்ணெய் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வந்து திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ இந்த ஸ்டிக்கில் வந்து நான் கபாப்க்கு வந்து இது மாதிரி பண்ணிடுறேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ஸ்டிக்கில் வந்து பண்ணி வச்சுக்கலாம். கபாப் பண்ணுறதுக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் 225ல் வச்சுட்டு பேக்கிங் மோடில் வைக்கிறேன்.
வச்சு ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட வைக்கிறேன். இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸ் வந்து நம்ம இதுக்குள்ளே வைக்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து ஒரு ட்ரேயில் அந்த சில்வர் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இது அந்த மட்டன்லேருந்து தண்ணி நிறையா விடும். அந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த ஷீட்டில் விழுந்துடும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியிலேருந்து ஹீட்டு உங்களுக்கு வரணும் இல்லையா, அதுக்குமே இந்த சில்வர் ஷீட் நல்லா உங்களுக்கு ஹீட் கொடுக்கும். இது நம்ம வச்சுருவோம். ஃபுல்லாக வந்து குக் ஆகிடும். இப்போது குக் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக வந்து நீங்கள் சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து குக் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அந்த டிக்கா ஸ்டிக் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ ஏதாவது பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. உங்களுக்கு கரெக்டாக குக் ஆயிடுச்சு அப்படின்னா தான் இது மாதிரி ஃபுல்லாக எடுக்க வரும். சரியாக குக் ஆகலைன்னா எடுக்க வராது. ரொம்ப டேஸ்டியான மட்டன் கபாப் ரெடி பண்ணியாச்சு. நிறைய ஃப்ளேவர்ஸில் இந்த மட்டன் கபாப் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.